ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னோட ஈவினிங் விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் என்ன பண்ண போகிறேன், எங்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் சூப்பர் மார்க்கெட் போகலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னு என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கெல்லாம் தண்ணி கம்மியாயிடுச்சு. அங்கே கலந்து விட்டாங்கல்ல, அதெல்லாம் அங்கே தான் போசம் அந்த இடத்துல தான் நான் இதெல்லாம் போகுது தண்ணி. ஆமாம், ஒரு நாள் நிறைய கலெக்ஷன் இருக்கு. இதெல்லாம் ஓல்டு மாடல் கலெக்ஷன், ஆனால் சூப்பராக இருக்கு, திக்காக இருக்குது. மேலே பாருங்க, பியூர் பிளாக். சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. எங்க அவன் எங்க பக்கத்து ரூம்லையா? அது அங்கேயே இல்லையா? அதை வச்சுட்டு இதை எடுங்களேன், அது உள்ள பெருசு. அது எவ்வளோன்னு பாருங்க. பேக்கில் இருக்கு. 160 சரி, வச்சிரு வேண்டாம். ஓல்டு மாடலில் வந்தாலும் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இல்லை, நல்லா தான் இருக்குது, சிலதெல்லாம் நல்லா இருக்குது. திரியோட வச்சுருக்காங்க, அன்னைக்கு கேண்டிலோட வச்சா எனக்கு திரியோட இருக்கு. அப்படி காத்திக்கிட்டு எண்ணெய் வாங்கி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இந்த தண்ணி ஊற்றுற அப்படி எரியாது. அதுதான் லைட் மிரர் இருக்கு. லைட் மிரர் அது ஆன் பண்ணும். பேட்டரி இல்லை போல. இதோ பேட்டரி இல்லை. சூப்பராக இருக்கு, எல்லாம் சூப்பராக இருக்கு. இதை தான் இப்போ ஸ்வேதா கிட்ட சொன்னா, நல்லா ஹெவி வெயிட்டு, 110 ரூபாவும். நீ அதை எடுக்கலையா? இதுதான் நம்ம எல்லாரும் சொல்றோம். இது தனியாக வாங்குறது காம்போவே பெட்டர். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸு சூப்பர் மார்க்கெட் பேஸ்க்கு போன வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த கிளிப் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் அங்கே என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு வராது. அதான் நான் வாங்கியிருக்கேன் வந்து செராமிக் கலெக்ஷன் தான். என்ன நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். அந்த தேவையான ப்ராடக்ட் என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி, அதனால தான் இந்த வீடியோவில் வராது. அதனால தான் நான் இப்போது மறுபடியும் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா தெரியல ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது அடுத்ததுன்னு.
குட்டி ஷாப்பிங்க்காக தான் வந்தேனே நான். இப்போ ஸ்வேதா வந்து இங்கே பாப்கார்ன் சிக்கன் வாங்கிட்டு இருக்கா. வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஆமாம், இந்த அளவுக்கு கொடுக்குறது கேப்ஸில் 200 ரூபாய். இந்த அளவுக்கு இருக்காது, இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்க பெரிய பெரிய பீஸ் போட்டுருவான், லார்ஜே. ஆனால் பார்க்க நாட்டு முடியாது. எனக்கு இதில் கொஞ்சோண்டு சாஸ் வை. உள்ள புளிப்பா இல்ல சிக்கன் புளிப்பா இருக்கும். அது கொஞ்சம் தானே குடிப்பேன், அதுக்கு நீங்க தான் குடிக்கணும். ஆமா சரி, ஏதோ ஒண்ணு ஷேர் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தான் குடிப்பேன், அதுக்கு நான் அப்படியே குடிப்பேன். என்னாச்சு? எனக்கு என்னவோ புளிப்பா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் லெமன் போட்டு போகணும். வாங்கிக்கோ ஸ்வீட். தேவிக்கம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டியா? ரொம்ப நாள் கழிச்சு வேலைக்கு போயிட்டு வர பொழுது கண்ணாடியோட வர. ஆமாண்டா, எடுத்துட்டு பார்க்கணுமா? ஐயோ, எப்படி பார்க்கணுமா? என்னம்மா பண்ற? வணக்கம்மா. சொல்லுங்க. சனிக்கிழமை ஈவினிங் டின்னர் சிக்கன் கிரேவி செய்யறேன். காமி நீ உன் ஹைட் காமிச்சினா எனக்கு என்ன தெரியும்? சிக்கன் கிரேவி செய்யறேம்மா. ஓகே, சிக்கன் கிரேவி. இன்னைக்கு இட்லி. என்ன பண்றதுமா சனிக்கிழமை? ஏய் வாய மூடு. சிங்கம் பண்ற. ஓகே, நம்ம சனிக்கிழமை சாப்பிடணுங்கிறோமே. காலையில் தை சாதம் பெருமாளுக்கு. பெருமாள் நம்மளுக்கு தான். இப்போ வந்து அவருக்கு நம்ம சாப்பிட்றோம். ஓகே, டக்குன்னு யோசிச்சு என்ன சரி வெறுப்பாக நான் செய்யுதுன்னு மடன்னு சாப்பிட்டு வேண்டாம். சரி சரி, என்ன பண்ண ஒன்றுமே புரியலம்மா. நீங்க அதை ஊற்றி முடிச்சுட்டு சிக்கன் குழம்பு வச்சுட்டு இருக்குதான் நான் இட்லி ஊற்றுறேன். 2 ஈடு ஊற்றணும் போது. ஆமாம், அப்போதான் கரெக்டாக இருக்கும். ஒரு ஈடு லைட்டு ஓட்டணும் முதல் புடின்னு வந்துருது. லைட்டு ஓட்டணும் என்ன நல்லதானே இருக்கு. விடு, பரவாயில்ல. சாஞ்சிச்சு. இது மாற்றணும் மாமா. இல்லை, இந்த மூடியெல்லாம் உடஞ்சிருச்சு. உள்ள ஈரமாக இருக்குது. மழைக்கு அப்படிதான் இருக்கும். இல்லை, ஈரமாக ஆகக்கூடாதான். இது வந்து ரொம்ப நாளாயிடுச்சா. அது கொஞ்சம் நான் இன்னைக்கு செக் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த செராமிக் வந்து நம்ம கல் உப்பு கொட்டி இருக்கோம் இல்லைங்களா உள்ள, அதாவது கொஞ்சம் மட்டமானதாக இருந்தால் நம்மளுக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் லிக்விடாக மாறுமா, தன்மை உண்டாகும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியாக வாங்கினோன்னா அந்த ஈரப்பதம் இல்லாமல் உப்பு கல் உப்பு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குமா. நான் வந்து அது பாரிஸில் ஃபஸ்ட்டு வாங்கினேன். அந்த கலருக்காக அது வாங்கினேன். அது காமிக்கிறேன். இந்த கலருக்காக வாங்கினேன். ஆனால் மேலே மூடியெல்லாம் வந்து கொஞ்சம் கீழே இவங்க போட்டு, யார் போட்டாங்கன்னு தெரியல, நான் போடல. அது எப்படியோ அந்த சைட்லலாம் அதை பாருங்க போயிடுச்சு. அதனாலேயே இதை மாற்றணும் அப்படின்னு வச்சுருக்கேன். ரொம்ப இதுவாகிடுச்சுன்ட்டு. அது உள்ள உப்பு வந்து கொஞ்சம் ஈரமாகவே இருக்குது, மாற்றணும். இதெல்லாம் வந்து நல்லா புதுசு தான் இங்கே இருக்கிறதெல்லாம். இதெல்லாம் சூப்பராகவே இருக்கும். மாற்றி கொட்டி வைக்கணும். குக்கரில் வலி குழம்பு இருக்கு. ஆனால் இப்போ சாப்பிட்டோன்னே கீழே இறங்கிடும். நன்றி. ஒன்றும் நம்ம நல்லா இருக்கேன். இன்னும் ஆவி பறக்குது. நல்லா இல்லடி. நல்லா இருந்தா என்ன பண்ண போற?
சொல்லு. திமிரு ஜாஸ்தியா கேக்குறேன். ரெடி. கறி குருமா ரெடி, இட்லி ரெடி. சிக்கன் குருமாவா? போதும்ல. போதும் ரெடி. இது என்னது? நம்ம ஓட்டை போட்டு வச்சிருக்க. டாடி விரல விட்டாரு எந்திரிச்சான்னு பாக்கத்து. கடைக்கு போயிட்டு வந்தனா அதுக்குள்ளே விரல விட்டு. நீ மட்டும் தனியா போயிட்டு வந்த கடையே? ஆமா ஆமா. என் பொண்ணு ஒன்று ஒரு இது லூஸு அதுவும் வந்துச்சு. என்னம்மா? ஏய் கிட்ட காமிச்சுன்னா அடிச்சிடுவேன் நான். சொல்லுமா. பாப்பா அப்படிலாம் பண்ணக்கூடாது. வேற எப்படிடா பண்ணும்? வாங்க சுட சுட இட்லி கறி குழம்பு சாப்பிட்டு. ஏன் காதுக்கே கேட்கலையே, வீடியோல எப்படி கேட்கும்? சிக்கன் குழம்பு இட்லி ரெடி. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். போறமா கத்தி தான் சொல்லணும். இன்னும் சவுண்டா. நான் தண்ணி பேசுறேன். ஐஸ் வாட்டர் குடிச்சா தொண்டை பிடிச்சிட்டாங்க. நான் பேசுற மாதிரி பேசணும். சிக்கன் குழம்பு ரெடிமா. எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. தண்ணி குழம்பு மாதிரி இன்னும் 10 நிமிஷம் கிரேவி ஆடாது. இன்னும் நேரத்தில். ஓகே, எத்தனை தடவை இந்த இட்லியும் கறி குழம்பு நான் திருப்பி திருப்பி காட்டுறது? நல்லா இருக்கா? குழந்தை சின்ன பார்த்து தான் சாப்பிடும். என்னம்மா இட்லியும் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பொழுது. நீங்கள் சாப்பிட வேண்டியதான். சரி ஓகே சாப்பிட்றேன். ஒன்றே ஒன்று வைக்க வேண்டியது தானே? ஒன்றே ஒன்றா? சரி 2 3 வச்சிருக்காரு. 3 வச்சு எப்படி சாப்பிட்றது? ஏதோ கொதிக்கிது வேற. இந்த தட்டில் சாப்பிடவே கூடாது. ஆறாது இன்னைக்கெல்லாம். சாப்பிட்டு கேட்பீங்களா? நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப கொதிக்குதா ஆறாது. இட்லி கூட சிக்கன் குழம்பு. வாரியம் கம்மியா. இன்னும் சூடாக சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா இருக்கு. இட்லி மீன் குழம்பு இட்லி சிக்கன் குழம்பு நல்லா இருக்கும். நம்ம வந்தா 2 இட்லி சாப்பிட்டு போவான்ல. ஆளே காணும் பார். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செமையா இருக்கு. ஒழுங்கா நார்மலாவே சாப்பிடும். எப்படி இருக்கு குழம்பு? நல்லா இல்லை? அன்னைக்கு கூட நல்லா இல்லை டேஸ்ட்டு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பிடு. வெளியே வர பெனாயில் இருக்குதாம்மா, ஊற்றி ஒண்ணுமாம்மா நீச்சல் அடிக்குதாங்க. இன்றைய பொழுது ரொம்ப நல்லாவே போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏய் என்னடா நல்லாவே போச்சு. அதாவது காலையிலேருந்தே இன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ணல. காலையிலேருந்தே ரொம்ப என்னன்னு தெரியல கேராகவே இருந்துச்சு. படுத்துட்டு தான் இருந்தேன். ஈவினிங்காக தான் மத்தியானமாக கிளம்பி அதை சூப்பர் மார்க்கெட் போனோம். போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் நான் அதை. ஓகே கடைக்கு போயிட்டு வந்தேன். இப்போது மறுபடியும் ஷாப்பிங் போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வந்துட்டு அதான் இட்லி செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக திருப்தியாகவே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. யார் யார் வீட்டில் இந்த மாதிரி ஈவினிங்கில் இது மாதிரி சிக்கன் குழம்பு இது மாதிரி இட்லியெல்லாம் ஊற்றி ஜாலியாக சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் நாங்களும் சாப்பிடுவோம். இந்த மாதிரி தான் இருப்போம்ன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோ தான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.